விஜயகாந்த் மேல எனக்கு இன்னும் ஒரு பெரிய கோபம் இருக்கு. அவர் மட்டும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தியிருந்தா இன்னைக்கு ஒரு சிறந்த முதலமைச்சரை நாம பார்த்திருப்போம். இப்படி ஒரு உருக்கமான தகவலை பகிர்ந்துள்ளார் சீனியர் நடிகை அம்பிகா. அவருக்கும் கேப்டனுக்கும் இடையே அப்படி என்ன நடந்தது? அந்த வைரல் பேட்டி பற்றி முழுசா பார்க்கலாம். நிறைய வருஷமா ஒரு தகவல் சினிமாவுல பேசப்பட்டுச்சு. அதாவது விஜயகாந்த் கூட நடிக்க அம்பிகா மறுத்துட்டாங்க அப்படின்னு. இதை பத்தி சித்ரா அவங்க கிட்ட கேட்டப்போ இது முற்றிலும் போய்னு அம்பிகா சொல்லிருக்காங்க. நான் என்ன பெரிய குயினா? இவங்க கூடத்தான் நடிப்பேன், அவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொல்ல. விஜயகாந்த் ஒருமுறை என்கிட்டயே இத பத்தி கேட்டாரு. நீ என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன்னு சொன்னாரு. ஆனா அவர் போட்டோவை நான் தூக்கி போட்டதா யாரோ தப்பா கிளப்பி விட்டிருக்காங்க. உண்மையில் நானும் விஜயும் சில படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருக்கும் உதவி செய்யறதை பார்த்து அம்பிகா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்போவே நான் அவர்கிட்ட கேப்பேன், என்ன விஜய், இதெல்லாம் ஃபியூச்சர் பிளானா அப்படின்னு. அதுக்கு அவர், அதெல்லாம் இல்லை, விதி இருந்தா வருவேன்னு சொல்வாராம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. விஜயகாந்த் மேல எனக்கு இன்னைக்கும் ஒரு கோபம் இருக்கு. அவர் தன் உடல்நிலையை சரியா கவனிச்சுக்கவே இல்லை. அவர் மட்டும் ஆரோக்கியமா இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் கிடைச்சிருப்பாரு. அந்த நல்ல மனிதரை நாம சீக்கிரம் இழந்துட்டோமேங்கிற வருத்தத்துல வர்றா கோபம் தான் அது அப்படின்னு அம்பிகா ரொம்ப இமோஷனலா பேசி இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் மேல அம்பிகா வச்சிருக்கிறது ஒரு மரியாதையான கோபம்தான். ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டோங்கிற அவங்க ஆதங்கம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவுல அதிகமா பேசப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.